கேள்விக்கு பார்த்துட்ருக்கோம். 3 shirts and 4 pant cost is 3680. 2 pants and 1 shirt cost is 1680. Find the cost of shirt and pantன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே காஸ்ட் ஆஃப் ஷர்ட் பண்ணிட்டு நான் எஸ்ஸு பேண்ட்டுக்கு பீனே எடுத்துக்கிறேன். அப்போ இதை ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாவை எப்படி எழுதலாம்? 3 ஷர்ட்டா அப்போ 3S ப்ளஸ் 4 பேண்ட் 4P which is equal to 3680 அப்படி எழுதிக்கிட்டேன். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபேண்ட்டு கரெக்டாக 1 ஷர்ட்டு. அப்போ 1 ஷர்ட்டு ப்ளஸ் 2 ஃபேண்ட்டு இதோட காஸ்ட்டும் 1680 கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணலாம். ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் ஏ ஷர்ட் அண்ட் பேண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? இது சால்வ் பண்ணலாமா? இதை சால்வ் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்னாகும்? 3S இது 2 3s 6P இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 8 3s 24 2 6 8s 6 3s 18 18 22 அப்போ 15040 வருது. மேலே 3S ப்ளஸ் 4P ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணால் இது கேன்சல் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா 2Pன்னு வரும் கரெக்டாக. இது சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா 14ல் 8 போச்சுன்னா 6 இங்கே 9ன்னு இருக்குமா? அப்போ 9ல் 6 போச்சுன்னா 3 இங்கே 4ன்னு இருக்கும். அப்போ 1 அப்போ 1316 வருது. அப்போ P வேணுன்னா 1360 divided by 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 6 2s 12 16ல் 8 டைம்ஸு 618 வருது. ஸோ 680 வர மாதிரி ஆன்சர் ஏல மட்டும்தான் இருக்குது. அப்போ அதுதான் அது ஆன்சர். நீங்கள் வேணால் இந்த P எடுத்து இதில் போட்டிங்கன்னா எஸ் வந்து 320 தான் வரும். செக் பண்ணி பாருங்கள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 320 680 இதுதான் சம்மோட ஆன்சர்.